வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் 2 பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு வாங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வல்லன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். பேம், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டாரை லவ் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் இருந்தான். எப்படியாவது அதை தொட்டாகணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி ஒரு டவரை கட்ட ஆரம்பிச்சான். அதை பார்த்து மற்றவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் அதை எல்லாத்தையும் கண்டுக்காம அவன் நினைச்ச மாதிரியே அந்த டவரையும் கட்டி முடிச்சு அந்த ஸ்டாரை போய் தொட்டான். அப்படியே அந்த ஸ்டாரு கூடவே அவன் வாயினோட முடிவு எடுத்துட்டான். இந்த கதை உனக்கு பிடிச்சிருக்காடான்னு ஹீரோயின் கேட்க, ரேச்சல் எனக்கு தெரிஞ்சு அவன் தனியா இருந்திருப்பான். அவன் தனியா அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே திருப்பி பிரசன்ட் லைஃபுக்கு வந்தா ரெகுலர்ஸ் வர வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வர போறாங்கன்னு தெரியல. ஆனா யாருன்னா ஒருத்தர் மட்டும் வந்தா அவனை நம்ம அடிச்சு காலி பண்ணிடலான்னு எல்லோ மண்டகாரன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா மூளை இல்லாதவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அந்த மான்ஸ்டர் ஆட்டம் இருக்கிறவன நம்ம எப்படிதான் சமாளிக்க போறோமோன்னு பெரிய பொண்ணு சொல்ல, இது உங்களுக்கு வேணுமான்னு சின்ன பொண்ணு கேட்க, நான் வந்து ஸ்கூல் ட்ரிப்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே வாய முடிக்கிட்டு சாப்பிட்றான்னு வாயிலே சாக்லேட்டை சுருவிடுறா பெரிய பொண்ணு. இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னு சின்ன பொண்ணு சொல்ல, தேங்க்யூன்னு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் என்னடா இதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அவங்க 4 பேரும் உட்காந்துக்கிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சின்ன பொண்ணு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்தாங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்க, நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறோம். நீ எதுக்கு இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பெரிய பொண்ணு கேட்க, ஆனா என்னுடைய அப்பா அம்மா யார் எல்லாம் தனியா இருக்காங்களோ அவங்க கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் நம்ம எல்லாரையும் சாவடிச்சிருப்பான். ஆனா நீ அவங்ககிட்டயும் இவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிறேன்னு பெரிய பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவும் பைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாராம். நீ சொன்ன சரிதான், அவன் கண்டிப்பா தனியா தான் இருந்திருப்பான். அவனுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்ல, ஃபேமிலியும் இல்ல. ஆனா அவனுக்குன்னு அந்த டவரோடைய டாப்ல ஸ்டார் இருந்துச்சு. அவன் கண்டிப்பா தனியா தான் இருந்திருப்பான். ஆனா மத்தவங்க கூட இருக்கிறப்பவும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு ஹீரோயின் சொன்னதை ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு ராமீன் வித்துக்கிட்டு இருந்த பையனும் கூடவே இன்னும் சில பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பையனை ஏற்கனவே உனக்கு தெரியுமாடான்னு பெரிய பொண்ணு கேட்க, ஆமா எனக்கு ஏற்கனவே தெரியும்னு எல்லோ மண்டகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துக்கு இன்னும் சில பேர் வந்துகிட்டு இருக்க, என் மேல இருந்து கையை எடுடான்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லுவோம். ஆனா நீ இப்ப எனக்கு சொந்தமானவன் அவன் சொல்ல, என்ன போக்க விடுடா, இவ அவதானன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக இவ திருப்பி வந்திருக்கான்னு தெரியல, அவ பக்கத்துல உக்காந்துகிட்டு இருக்கிறவன் வேற யாருன்னு தெரியலன்னு எல்லாம் மண்டக்காரன் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா அந்த அழகான பொண்ணு கூட அவன் இருக்கிறத பார்த்தா அவனுக்கு பொறாமையா இருக்கான்னு பெரிய பொண்ணு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, அவளுடைய ஏர் பேண்ட பாரு, அவ வந்து யான்னு எல்லாம் மண்டக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. 10 சிறந்த ஃபேமிலிங்கள்ல யான் ஃபேமிலி ஒண்ணு. ஆனா இவ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு பெரிய பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் எனக்கு தெரிஞ்சவனுங்களாவே இங்க இருக்கானுங்களே, என்ன இவனும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்லோ மண்டகாரன் அவனு உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அவனும் அவன்கிட்ட வர, எதுக்காகடா நீ இங்க வந்திருக்கன்னு எல்லோ மண்டகாரன் கேட்கவும், வேற எதுக்காகடா வருவாங்க, நானும் இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்காக தான்டா வந்திருக்கேன்னு கடன் கொடுத்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் எங்க கம்பெனி பிரசிடென்ட்டோடைய பையன். அவங்க அப்பா அவருடைய பவரை யூஸ் பண்ணி கூட ஆளுங்களையும் அனுப்பி அவனை 20வது ஃப்ளோர் வரைக்கும் ஆல்ரெடி கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனுங்க எல்லாரும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா இவனை டெவில் ஆஃப் த ரைட் ஆம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு வந்து யான் ஃபேமிலியை சேர்ந்தவ. அவ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்ல பர்னிங் பவரை யூஸ் பண்ணி மத்த ரெகுலருங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டா. யான் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் அவளை ஃபிளேம் தோவர்ன்ற நிக் நேமை வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா அவ அந்த டெஸ்ட்ல தோத்து போயிட்டா. அதனால எங்க கிட்ட இருந்து கடனா காசை வாங்கி இருக்கா. அதனால தான் நானும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த டவர்ல கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அடுத்த டெஸ்ட்ல பிரசிடென்ட்டோடைய பையன் உங்க எல்லாரையும் போட்டு தள்ளலாம் தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடும். அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அடுத்ததா ஸ்ட்ரென்தனிங் டெஸ்ட் தான் உங்களுக்குள்ளார நடக்க போகுது. நீங்க எடுக்கிற ஸ்கோரும் ரேங்கும் இந்த டிஸ்பிளேல வரும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது என்ன மாதிரியான டெஸ்ட், இது எனக்கு செட் ஆகாதே.
டேய் நாங்க இப்ப இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம், யாரோடைய பேர் வருதோ அவங்க முன்னாடி வரணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் வாங்கினான்னு எல்லோ மண்டக்காரனுடைய பேர் வர அவனும் வந்து அதில் அடிக்கிறான். இந்த டெஸ்ட் ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு, அதனால நான் ஒரு பெட் கட்டலான்னு இருக்கிறேன். யாரு இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராங்களோ அவங்க இன்வாவை வச்சுக்கலான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்காவ. சார் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து கொஞ்சமா பணம் வாங்கினதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யணுமான்னு நம்மளுடைய ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க இன்வா சொல்லிட்டு இருக்க. அட நீ ஃபர்ஸ்ட் வந்தனா நீ இங்க இருந்து ஜாலியா போயிடலாம், ஆனா உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம எல்லோ மண்டக்காரன் பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சான். போது நிறுத்துறா, நீ மத்த ரெகுலருங்களையும் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கடான்னு வளர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா என்னுடைய வெயில வந்துட்டு பெரிய பருப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை அழிச்சிருவேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கும் ஒரு நாள் முடிவு வந்தே திருண்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்கவும் நம்மால ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடுறான். இதுக்கு முன்னாடி நீ டெவிலோடைய பவரை பார்த்திருக்கியா, இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அவன் வந்து அடிக்கவும் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடுறான். அடுத்ததா ஹீரோயின் பேர் வர, ரெண்டு பேரும் வளர்ந்த தடி மாடுங்க மாதிரி இருக்கீங்க, இப்ப என்ன பார்த்து கத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டு அவ அடிக்கவும் எல்லார விட அவளுடையது அதிகமா வந்து அவளுடைய பேரு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துருது. பார்த்தா திருப்பி பிரின்ஸ் வந்து அடிக்க அவனுடைய பேரு ஃபர்ஸ்ட் வந்துருது. இப்ப என்ன சொல்ற, வாய முடிக்கிட்டு என் கூடவே வான்னு பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம சில்வர் சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்னடா பெரிய பருப்பட நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு அவன் வந்து கேட்க, கொஞ்சம் அங்க பாருங்கடா இங்க இருக்கிற ரெகுலர்லயே அவன் தான்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நம்மளுடைய சில்வர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆவ. நம்மளுடைய ஹீரோ வந்து கைய வைக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அவனுடைய பேரு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துருது. இவன் தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ ஜெயிச்சிருக்கான், அதனால இவன் கூட யார் எல்லாம் வரணும்ன்றத அவன் தான் முடிவு எடுக்கணும்னு அந்த போட்டியை நடத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, போட்டியில வர டாப் 8 நம்பர்ஸ் தானே அடுத்த டெஸ்ட்டுக்கு போவாங்கன்னு சொன்ன, நீ இப்ப என்னடானா மாத்தி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு பிரின்ஸ சொல்லிக்கிட்டு இருக்கவும், வாய மூடுடா இவன் தான்டா யாரு எல்லாம் வேணும்ன்றத சூஸ் பண்ணுவான்னு அந்த டெஸ்ட்டை நடத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் மண்டக்காரன் என்ன நினைச்சான்னு தெரியல. என்னுடைய பேரு ஜா வாங் ஆன், நான் கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சன், 10 கிரேட் ஃபேமிலியோடைய யாராவ நான் முடிவுக்கு கொண்டுகிட்டு வருவேன், உன் கூடவும் ஒரு சிறந்த பார்ட்னரா இருப்பேன், தயவு செஞ்சு என்ன சூஸ் பண்றான்னு அவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. பார்த்தா சில்வரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சூஸ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வளர்ந்தவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னையும் சூஸ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சின்ன பொண்ணு வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும், என்னையும் உங்க கூடவே கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்வாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னையும் சூஸ் பண்றான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இவளை மட்டும் சூஸ் பண்ணதரா, ஏன்னா இவ கூட இருக்கிற டீம்மேட்டுங்களே ஏறிச்சிட்டாடா அப்படி நம்ம எல்லோ மண்டகாரன் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோவோ, நான் யாரையுமே சூஸ் பண்ணல, நீங்க மத்த எல்லாரையும் ஃபெயில் பண்றீங்கன்னு சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் யாரு, நீ என்ன பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் ஜூன் வயலான் கிரேஸ், நான் ஃபாக் ஸ்லேயரோடைய கேண்டிடேட், என்னுடைய முக்கியமான மிஷன் என்னன்னா அந்த ஜாகாடியும் அவனுடைய ஃபேமிலியும் சாவடிக்கிறது தான், அதனால உன் கூட என்னால டீம்மேட் ஆக முடியாது, ஏன்னா நீ என்னுடைய எனிமின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சொல்றது எல்லாத்தையும் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேம்ல நீ என்ன தோக்கடிச்சிட்டன்னா நீ விருப்பப்பட்ட மாதிரி தனியா போயிட்டு அடுத்த டெஸ்ட்ல கலந்துக்கோ, ஒருவேளை நான் அந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன்னா ரூல்ஸ் படி நான் சொல்றத தான்டா நீ கேட்கணும்னு அந்த டெஸ்ட்டை நடத்தணும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே நீறான். சீனை கட் பண்ணா என்னதான் நடந்துச்சோ தெரியல, நான் எலைட் பார்த்தா தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கவும் அவ போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்து அவ ஷாக் ஆவ. எதுக்காக நான் இந்த ஃபாக் மெம்பர் கூட இந்த ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பையன், இந்த விஷயம் என்னுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கமாயிடும், ஆனா இப்ப எனக்கு வேற வழியில் அவங்க கூட சேர்ந்துதான் நான் எப்படியாவது என்னுடைய வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ நான் குளிக்க போறேன், என் கூட நீயும் குளிக்க வரியா, நான் உன்னுடைய டீம்மேட்டா இருக்க விரும்புறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். சீனை கட் பண்ணா நம்மளால என்னவோ தேடிக்கிட்டு இருக்க, இது உனக்கு அவ்வளவு முக்கியமானதுன்னா எதுக்காகடா இதை தொலைச்சிட்ட, பத்திரமா வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறோம். சீனை கட் பண்ணா டெஸ்ட் நடத்தவனும், டெஸ்ட் டைரக்டர் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் என்னுடைய மனசை மாத்திக்க மாட்டான், அந்த பாக்க நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன், அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற அந்த மணி பட்டனையும் அடிச்சு விட்டுட்டு போனீங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.